பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் அடைகிறேன். இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கின்றாயா என்ற கேள்வியை இன்றைக்கு முன்வைக்கிறேன். நேற்றைய தினம் மாலை வேளையிலே சற்று நேரம் தூங்கி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல தூக்கத்தில் என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. உண்மையாகவே அவரை நேசிக்கிறேன், ஆனால் சற்று அதிகமாக தூங்கிவிட்டேன் என்று நினைக்கிறேன். இந்த கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. இதை இயேசு கிறிஸ்து யாரிடம் கேட்டார் என்றால் சீமோன் பேதுருவிடம் கேட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த வேளையில் பாருங்கள், அந்த இடத்துல 2ஆம் வசனத்தில் சீமோன் பேதுரு, திதிமு எண்ணப்பட்ட தோமா, கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேல், செபதேவின் குமாரனும் அவனுடைய ஷீசரும், அந்த வேறு 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ 3ஆம் வசனத்தில் சீமோன் பேதுரு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இவர் தன்னோடு இருந்தவர்களிடம் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னதும் மற்றவங்க எல்லாம் சொல்லுங்க, நாங்களும் உடனே கூட வருகிறோம். இந்த சீமோன் பேதுரு மீன் பிடித்து கொண்டிருந்த மனுஷன். இவரை கர்த்தராகிய இயேசு தெரிந்தெடுத்து அவரை அழைத்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லி மனிதர்களை பிடிப்பதற்காக அழைத்து சென்றார். இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்கள் அவருடைய ஊழியத்தில் கூட இருந்து பின் சென்று உதவியாக ஒத்தாசையாக செய்து வந்த சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்து மரித்தார் என்ற செய்தியை கேட்டதும் பயந்து மேல் வீட்டறையிலே ஒதுங்குகிறார். அவருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கிறது, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார், தேவன் தரிசனமாகிறார். ஆனாலும் இந்த மனுஷன் இயேசு இருந்தது போல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அற்புதங்களை செய்ய முடியவில்லை. இனி தன் வாழ்க்கைக்காக தன்னோடு கூட இந்த சீசர்களுக்காக என்ன செய்வதென்று அறியாமல் மீண்டும் மீன் பிடிக்க செல்கிறார். மீன் பிடிக்க வேண்டுமென்று செல்ல புறப்படுகிற பொழுதே இயேசு கிறிஸ்து அறிகிறார். 3ஆம் விஷயம், திபேரியா கடற்கரையிலே அவர்களுக்கு தரிசனமானார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்வீங்களா? இந்த இயேசு இந்த யோவானை பார்த்து முதலாவது கேட்கிறார், என்னை அன்பு செய்கிறாயா? 2 விஷயம் அன்பு செய்கிறாயான்னு கேட்கிறார். யோவான் 21:17 என்னை நேசிக்கின்றாயான்னு கேட்கிறார். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 21:17 இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் பாருங்க. இவனை பார்த்து 17ஆம் வசனத்தை சொல்றார், 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, 3ஆம் தரம் இயேசு பேதுருவை நோக்கி, சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்னை நேசிக்கிறாயா என்றார். சும்மா சீமோனேன்னு கூப்பிடல, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இன்னாருடைய மகனாகிய சீமோனே, சீமோன் பேதுருவே, என்னுடைய சீசனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அல்லேலூயா. என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டதும் அவருக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு பாருங்க. 3ஆம் தரம் அவரை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டுட்டே சொல்றாரு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. நீர் என்ன செய்கிறீர்? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு நாடுகளை மேய்ப்பாயாக என்றார். இவனுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிட்டு பாருங்க மனசுக்கு. நம்ம ரொம்ப அன்பு செய்கிற மனுஷன் ஒருத்தர் நம்மளை பார்த்து, நீங்கள் உண்மையிலே அன்பு செய்கிறீங்களா, உண்மையிலே நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இவங்க சொல்கிறாங்க, என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்டதும் அவர், ஆமாண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் மட்டும் சொல்லலை, அது உங்களுக்கும் தெரியுமே என்று சொன்னார். இங்கே பாருங்கள், இயேசுவின் மரணத்துக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து சீஷர்களை சந்திக்கிறார். யோவானை அதிகமாக நேசித்தார், சீமோன் பேதுருவை அதிகமாக நேசித்தார். இந்த சீமோன் பேதுரு அழகாக சொல்லுகிறார், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து இந்த அருமையான கேள்வியை வைக்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று. உண்மையாய் நீங்கள் இயேசுவை நேசிப்பீர்களானால் அவருடைய பணியை நீங்கள் செய்ய வேண்டும், இல்லையேல் அவருடைய பணியை செய்கிறவர்களுக்கு தோள் கொடுக்க வேண்டும். உண்மையாய் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இயேசு கேட்டது போல என்னை நேசிக்கிறாயா என்ற இயேசுவின் கேள்விக்கு உங்களிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? நம் ஸ்திரீகளை நேசிக்கிறோம், பெற்றோரை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், நம்முடைய வேலையை நேசிக்கிறோம், இதை தவிர நம்முடைய நண்பர்களை நேசிக்கிறோம். சிலர் மதுபானத்தை நேசிக்கிறார்கள், போதைப் பொருட்களை நேசிக்கிறார்கள், மாதுகளை நேசிக்கிறார்கள், விலை மதுக்களை நேசிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், உங்கள் ஆசை எங்கிருக்கிறது? உங்கள் நேசம் எங்கிருக்கிறது? இயேசு கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். சீமோன் பேதுரு
விட்டு வந்த வேலைக்கு திரும்பவும் செய்தார். நாமும் விட்டு வந்த பாவங்களை செய்ய திரும்ப புறப்படக்கூடாது. இயேசு இது வேண்டாம் என்று சொல்லி உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கும்போது வேறு எதையோ தேடி நீங்கள் அலையக்கூடாது. சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை நேசிப்பீர்களா? இன்றைக்கு நீங்கள் இயேசுவை நேசிக்கிறது உண்மையானால் அருளாதர் இயேசு உங்களையும் நேசித்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இயேசு லாசருவை உயிரிலும் அதிகமாக நேசித்தார். ஆனால் இயேசு லாசரு மரித்த வேளையிலே அங்கு இல்லை. அப்பொழுது சொல்லுவார்கள், நீ நேசிக்கிறவன் வியாதியாயிருக்கிறார் என்று. நீர் நேசிக்கிறவன். ஒருவேளை நீங்கள் இயேசுவின் சிநேகிதராக இருக்கலாம், இயேசுவின் நண்பர்களாக இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், பாடுகளோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா சொல்வீங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவை, உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் புது நேசம் பிறக்கட்டும், புது ஆசை பிறக்கட்டும், புது ஐஸ்வர்யம் பிறக்கட்டும், இவர்கள் கனவுகள் மெய்ப்படட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் இவர்களை நேசிக்கிறபடினால் இவர்களுக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர், நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர், ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த வேலைகளுக்காக ஸ்தோத்திரம், கைகள் பிரயாசத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த கைகள் பிரயாசங்களை கொண்டு நாங்கள் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இல்லையேல் ஊழியம் செய்கிறவர்களை தாங்க வேண்டும். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும். நீர் சொல்லியது போல ஆடுகளை மேய்ப்பிற நல்ல மேய்ப்பர்களாய் எங்களை மாற்றும் சுவாமி. நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக கண்ணீர் சிந்துவான். தன் நாடுகள் வாரப்படுகிற பொழுது, தன் நாடுகள் வருத்தப்படுகிற பொழுது, தன் நாடுகள் பாதி மாறி போகிற பொழுது அவைகளை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவார். இந்த நேசத்திற்காக நன்றி தகப்பனே. எங்களையும் சீமோன் பேதுருவை போல நேசித்து உமோடு கூட கரம் பிடித்து அழைத்து செல்லும். உடைய நாமத்தை மேம்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். உடைய ஆடுகளை மேய்க்க கற்றுத்தாரும். ஆடுகளை சலக்கரணையோடு விசாரிக்க கற்றுத்தாரும். ஆடுகளுக்கு நல்ல தண்ணீரை கொடும். நீரண்டைக்கு சங்கீதம் 23 சொல்லுவீர் அல்லவா? அவர்களை தண்ணீரண்டைகளுக்கு மேய்த்து செல்லுகிறீர். முதுகோலும் தடியும் அவர்களை தேற்றட்டும். இவர்களை நேசியும் ஆசீர்வதியும் விரும்பும் சகல ஆசீர்வாதங்களையும், புதிய வேலை, புதிய வீடு, மனைவி, ஆண்டவரே நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல ஈவான குணசாலியான ஸ்திரீகள், வேலைக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்த ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒவ்வொரு டைமும் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சூழ்நிலையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் தேவனுக்கு செய்கிற நேசத்தின் அடையாளம், பாசத்தின் அடையாளம். காட் பிளஸ் யூ ஆல்.